சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு தகுத 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 தில்லாலே தில்லாலே தகுத தில்லாலே தகுத 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 தகுத. நண்பா ஒரு வணக்கம் சொல்லுங்க. சிடிஎஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YWYT. என்னப்பா சாம்பார் வச்சுட்டு வையா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆள் கூட சேர்ந்துதான் இந்த வீடியோ எப்படி இருக்கும்னா, நான் இந்த போன வருஷத்துல போட்ட 5 வீடியோ, நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். பட் கடைசியா போட்ட ஒரு 5 வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஆள் சேனல்ல வேற 5 வீடியோ தான் போட்டிருக்காரு. அதாவது கடைசி வருஷத்துல ஒரு 5 வீடியோ போட்டிருக்காரு. சோ இந்த வீடியோ எப்படி இருக்கும்னா, அந்த ஆள் போட்ட 5 வீடியோவை நான் டயர் லிஸ்ட் ரேங்க் பண்ண போறேன். நான் போட்ட 5 வீடியோ அந்த ஆள் வந்து ரேங்க் பண்ண போறாரு. என்னையா ஓகேவா? வீடியோ எல்லாம் பார்த்துருப்பேன் நம்புறேன். டேய், நான் கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போடலான்னு இருக்கேன்டா. பூரன் டேய், நீ கான்ஸ்டிபேஷன் வந்து உட்கார போறடா. சிரிங்க சந்தோஷமா இருக்கு. வாங்க போமா, என்ன தம்பி போமா? சொல்லுப்பா ஏதாச்சும். இருப்பா, தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். ரைட்டு வா போவோம். சரி, முதல்ல நீ தான் பாரு ரேங்கிங் பண்ண போற. ஏன்னா இந்த வருஷத்துல இது என்ன மூணாட்டமா இருக்கு. நீங்க ஃபிளிப் காயின் போடுங்க. அது இல்ல ராக் பேப்பர் சிசர் போடுவோம். ராக் பேப்பர் சிசர் போடுவோம். என்ன போட்டுருக்கேன்னு ராக் பேப்பர் சிசர் -1. ஓகே சரி ஓகே. 1 ராக் பேப்பர் சிசர். என்னப்பா போட்ட? நீ என்ன சொல்லு? ஒண்ணா நம்ப முடியாது. நான் கேமரா சிசர் ரெண்டுமே சிசர். நான் ரெண்டுமே ராக். ஐயோ கூடாத. -1 ஐயோ நீ கதை ஓடுற, நான் நம்ப மாட்டேன். சத்தியமா வீடியோல வீடியோல காமிச்சிருக்கேன். ஐயோ சைக்காரமா. சரி அடிச்சு தொலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆள அடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சரி தம்பி, எப்படி ஜெயிச்சிட்ட? சரி நீ சொல்லு, நீ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற இல்ல நான் சூஸ் பண்ணட்டுமா? நீ தான் சூஸ் பண்ணணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானே முதல்ல ஆரம்பிக்கிறேன். சோ நம்ம முதல்ல கீழ இருந்து போயிடலாம். என்னென்ன ரேட்டிங் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் இது லீஸ்ட் இருக்குல்ல, மொக்கையானது கீழே போடுறாரு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு. அடுத்து நீ சொல்லியா? என்னன்னா இது வந்து, அதாவது நீங்க அட்டகத்தி படத்துல பாத்துருப்பீங்க. நம்ம ஒண்ணு எதிர்பார்த்து நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு ஒண்ணு பண்ணுவான், அதுல வந்து முடிவெட்ட போவான். ஆனா வந்து அவன் நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா முடிவெட்டி இருப்பா. மாதிரி வந்திருக்கும். சோ அந்த மாதிரி பெஸ்டா ட்ரை பண்ணி ஒஸ்டா நடந்த கேஸ்லாம் வந்து அப்படி கொடுக்கலாம். இது அடுத்து என்னன்னா, ஓகே ஒரு ஓகே ரகமான வீடியோ சொல்லலாம். அடுத்து சொல்லுப்பா. பேடாசுமா. இது 3த்துக்கும் மேலே ஒரு ஓகே ரகமான வீடியோ. ஓகேவோட கொஞ்சம் நல்ல வீடியோ மஜா. அடுத்து என்னன்னா, அதாவது நீங்க எல்லாரும் பாக்கியலட்சுமி நாடகம் பார்த்திருப்பீங்க. அதுல நம்ம அவர் பேரு தெரியல. காலையில என்ன சாப்பிட்டீங்க மேடம்? இட்லியும் சாம்பாருங்க சார். ஆட நானும் அதானுங்க சாப்பிட்டேன். பாருங்க செமைங்க. சோ அதுதான் இங்க டாப் டயர்ல இருக்கிறதுலே சமைங்க தான் உச்சகட்டம். சமைங்கிறது தான் நான் இந்த வருஷத்துல பண்ண ஒரு பெஸ்ட்னு நான் சொல்றேன். ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த ஆளுக்கு வந்து நான் என்ன ரேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கேன், இந்த டெட் பை டெலிட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு நான் வந்து என்ன ரேட்டிங் தருவேன்னா, கண்டிப்பா நாய்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் தருவேன். ஏன்னா ஏன்னு கேளுங்க, இருங்க பா, ஏன்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா இந்த டிரைவ்ல எல்லாம் நம்ம வீடியோ எல்லாம் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 முறை 2 இந்த வீடியோ நாங்க 2 பேர் சேர்ந்து தான் போட்டிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எடுத்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆளு கேட்டான், யோ உன் பிஓவியும் அனுப்பியா, செம்மையா இருக்கும்யா அப்படி இப்படின்னு நான் ஃப்ரெண்ட். சரி நானும் எனக்கு வந்து டிரைவ்ல அனுப்புனாலே நெட் கொஞ்சம் ஸ்லோ தான். என்னன்னா ஒரு 6 மணி 7 மணி நேரம் ஆகும் டிரைவ்ல. எனக்கு அப்படி பொறுமையா ஒன்னொன்னா ஏறி அது அந்த வீடியோ நான் அனுப்பிச்சு விட்டேன் அந்த ஆளுக்கு டிரைவ்ல. என்னன்னா என்னோட ஃபேஸ் கேம் வீடியோ, என்னோட பிஓவி போடுறேன் அப்படின்னு அந்த ஆளு இந்த ஜிடிஎஸ் மூக்கம் போடுறேன்னு சொன்னாப்ல. சரி அனுப்பிச்சு விட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆச்சு. நான் நைட்டு ஒரு 12 மணிக்கு உட்காந்து இப்படியே காலையில 5 மணிக்கு அனுப்பிச்சு விடுறேன். அப்புறம் அந்த ஆளு காலைல சொல்றாரு, யோ என்ன அந்த பிஓவினா நல்லா இல்லையா, சரி நானே பாத்துறேன் அப்படின்ட்டான். அப்படியே மன வருத்தமா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால என்னோட பிஓவி ஆட் பண்றேன்னு சொல்லி இந்த ஆளு வந்து ஏமாத்து. ஸோ நான் இல்லாத அந்த வீடியோ வந்து நாய்பி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து உங்களுக்கு தகவல் சொல்றான், நான் வந்து உண்மையா சொல்றேன். தகவல்ங்கிறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது மட்டும் சொல்றது. நான் வந்து உண்மையா சொல்றேன், முழுமையா கேட்டுக்கங்க. என்னன்னா வந்து இந்த வீடியோ நான் எடிட் பண்றப்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல்ல இருந்ததுனால என்னால வந்து அந்த ஆளோட ஃபுட்டேஜ் வச்சு எடிட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நேரமின்மை காரணமாக அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கட் பண்ணி ஒரு டிராஃப்ட்டுக்கு போயிடுச்சு. அதுதானே தவிர எந்த ஒரு பர்சனல் வன்மமும் இல்லாமல் நான் அந்த வீடியோவை போட்டேன். இல்ல இருக்கு இல்ல வன்மம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு வன்மம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முழுக்க வன்மத்தை என் மேல தெளிச்சு விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ நான் இல்லாத அந்த வீடியோ நாய்பி தான். நான் வந்து அது வீடியோ நல்லா தான் இருக்கும். பட் என்னதான் ஒரு டாப் டயர் எஃபர்ட் போட்டிருந்தாலும் நாய்பி தான் பரவாயில்ல. அந்த தம்ப்நெயிலுக்கே அந்த வீடியோவை அடிக்கலாம், தப்பு இல்லை. ஊக்கிட்டு போட்டு அடிங்க சார்.
சரி அடுத்து நம்ம ஜிடிஎஸ் ஆரம்பிப்பாரு. ரேட்டிங் பண்ணுவாரு. ஆரம்பிக்க ஜிடிஎஸ். நான் வந்து எந்த வீடியோவை ரேட்டிங் பண்ண போறேன் அப்படின்னா, நீ வந்து என் மேல ஒரு வன்மத்தை கக்குனதுனால மட்டுமே இந்த வன்மம் உங்களுக்கு திருப்பி தரப்படுகிறது. எப்படி? அந்த லயர்ஸ் பார் வீடியோ எங்க இருக்கு அது? ஓ இதுவா? தம்பி சத்தியமா நான் பீப்பாக்கு கீழ ஒரு ரேட்டிங் இருந்துச்சுன்னா அது அந்த வீடியோ எப்பா? நண்பர்கள் ஏன்பா? அதுல அதுல பார்ட்டிசிபேட் பண்ண யாரு மேலயும் எனக்கு வன்மம் கிடையாது. அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றேன்னு நினைச்சாதீங்க. பாருங்க லால் கேமர் இருக்காரு. சொல்ல வர்றதை கேளுடா. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா அந்த thumbnail கொஞ்சம் நல்லா உத்து பாத்துக்கங்க. இப்ப அப்படியே என்னோட அந்த லயர்ஸ் பார் thumbnail அப்படி கொஞ்சம் பாருங்க. ரெண்டுத்துலயுமே அந்த கன் வச்சு சுடுற மாதிரியே இருக்கா. ஆனா என்னோடதுல வந்து இந்த ஆளோட போட்டோவை நான் வந்து வலுக்கு டைம் ஆட் பண்ணிருப்பேன். அது வந்து உங்களுக்கே தெரியும். பார்த்தாலே என்ன சம்மந்தமே இல்லாம இருக்கு. ஏன்னா நான் இந்த வீடியோவை எடுத்துட்டு நான் வீடியோ போட போறேன், thumbnail ரெடி பண்ணிட்டேன், பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுன்னு அனுச்சா, மேடம் வாழைப்பழம் மாதிரி பேசினா மேடம் நல்லா இருக்குன்னு பேசிட்டு அடுத்த நாள் பாக்குறேன் ஃபீட்ல வந்து போட்டு வச்சிருக்கான் அவன் thumbnail எடிட் பண்ணி. எனக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போச்சு நண்பர்களே. லயர்ஸ் பார் வந்து சரி ஓகே என்னன்னா இதுல கொடுக்கலாம். ஆனா வந்து எனக்கு உண்மையிலேயே அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னா இது ஏன் thumbnail? ரைட் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம என்ன ரேட்டிங் கொடுக்க போறோம்னா, நம்ம வந்து இதுல எது இருந்தால் வீடியோன்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணும் இல்லப்பா, என் thumbnail ஃபுல்லும் நான் இருப்பேன், உன் thumbnail ஃபுல் நீ மட்டும் தான் இருப்ப. அத வச்சு கொஞ்சம் பண்ணிக்க. ஒரு நிமிஷம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த ஆளுக்கு வந்து நான் என்ன வீடியோ இது கொடுக்குறேன்னா, இந்த ஐக்கு டெஸ்ட்டை கொஞ்சம் விட்டு ஆட்டலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த ஐக்யூ டெஸ்ட் வீடியோக்கு நான் என்ன ரேட்டிங் கொடுக்குறேன்னா, ஓகேன்னு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஆளுக்கு ஐக்யூன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதுல அந்த ஆள் ஐக்யூ இருக்க மாதிரி உங்க எல்லாரையும் ஏமாத்தி இருப்பாரு. ஸோ இந்த வீடியோக்கு நான் வந்து ஒரு ஓகே ரேட்டிங் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா ஓகே தானே? கோச்சுக்காத. அந்த ரோப்ளாக்ஸ் வீடியோ எங்க அந்த இருக்கு, அது இங்க இருக்கு. சொல்லுப்பா. இந்த வீடியோ உருவான கதை என்னன்னா, ஒரு நாள் நைட்டு சும்மா ரோப்ளாக்ஸ் விளையாண்டுருக்கப்ப நான் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் மெமரிஸ் அப்படின்ட்டு எடுத்து அடுத்த நாள் வீடியோவை போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டென்ட் ஆகிட்டான். இதுவும் ஓகே ரகத்துல கொடுக்கலாம் நம்ம. ஓகே அப்படி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இல்ல ஓகே கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வீடியோ தான். உங்களுக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்ட வீடியோ எல்லாமே செம்மைங்களா தான் இருக்கும். இது வந்து இது என்ன நான் இதுல கொடுத்துடலாம். சரி உடுப்பா, கொஞ்சம் கீழே இருக்கு, கீழே இருங்க. உடுப்பா அதுவே போதும். இருங்க பாய், விட்டுருங்க பாய். என்ன யாரு போடணும் நீ சொல்றதுதான். எனக்கு வந்து அதுல ஒன்னோட டச் வந்து thumbnail தவிர வேற எங்கேயும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த வீடியோல. இது வந்து ஒரு மாதிரி பேசிட்டே இருந்த மாதிரி ஆமா, நாம பண்ண வந்து அது ஒரு நாய். என்னன்னா இதுலயே கொடுத்துடலாம். சரி அடுத்து நான் இது என்ன வீடியோன்னு எனக்கு தெரியல. ரியாக்டிங் டு ஓல்டு மீ. ரைட், இந்த வீடியோ நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களும் ரொம்ப நாள் கழிச்சு முன்னாடி தான் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சீனிவாசன் இருப்பாரு. நம்ம குட்டி சீனிவாசனை வந்து நான் வந்து கொஞ்சம் பூக்கியான ஒரு சீனிவாசன் சொல்லலாம். கொஞ்சம் என்ன கன்றாவிச்சை. இது வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னன்னா இந்த ஆள் இன்னொரு சேனல் வச்சிருந்தாரு. இதுனா இவர் வந்து ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துல ஷார்ட் பிலிம்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பாப்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு ஒரு படம் எடுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேய் படம்லாம் எடுத்து வச்சிருக்காரு. நான் முடிஞ்ச அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனல் லிங்க் தரேன். அந்த ஆளுக்கு அந்த அக்கௌண்ட் I did not talk like that. சோ உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்களே பாருங்க. இல்லன்னா நான் கிளிப் போடுறேன். Out of your fucking mouth friends. இல்ல friends, நான் காட்டுறேன் friends, நீங்க பாருங்க. சோ அதனால இது என்னன்னா இதுதான் friends ரெக்கார்ட். இல்ல friends, இது வந்து மஜாக்காலே கொடுக்கலாம். அந்த டைரக்டர் ஜிடிஎஸ் நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோல. ஒன் ஹேண்ட் ராபரி வீடியோ எடுங்க. இங்க இருக்கு. இது இருக்கு. சொல்லுப்பா. அதாவது வந்து என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தான். யார சொல்றேன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு எக்ஸாமா வச்சு சொல்றானுங்களே பொண்ணு. அப்ப வந்து ஒரு நாள் வீடியோ கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வர முடியாது, ஒரு வாரம் ஒரு நாளோ 2 நாளோ வெயிட் பண்ணதுக்கு உடனே குடுகுடு ஓடி போய் நாண்டிஸ் ப்ரோ கூப்பிட்டு அப்படியே செலிபிரிட்டி எல்லாம் கூப்பிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டான். கன்சிஸ்டன்சி ப்ரோ, கன்சிஸ்டன்சியா இருக்கணும் அப்படின்னு. என்ன எங்களால பார்த்து எப்படா இருக்குது அது மாதிரி வீடியோ நாய் பீப்பால் நல்ல மனசோட என்னப்பா சொல்ற? நீ என்னப்பா சமையலை தூக்கி கொடுப்பேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னப்பா இப்படி சொல்லிட்டு வன்மம் தலைக்கேறி ஒருவன் இப்படிதான் ஃப்ரெண்ட் இருப்பான், இப்படிதான் இருக்கணும். அடுத்த வீடியோ உனக்கு செம்மைங்க எல்லாம் கொடுக்கலான்னு
சை இப்படி பண்ணுன்னு குடுப்பா நினைச்சு குடுக்கலான்னு இருந்தேன் குடுப்பா தப்பு இல்லப்பா குடு சரி நான் ஓகே. இந்த வீடியோ இந்த கண்டென்ட் வார்னிங் பேய் vlog இந்த வீடியோ நான் சமையங்களே கொடுப்பேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல வீடியோ தான். இந்த ஆள் கூட போயிட்டு ரொம்ப நாள் இந்த ஆக்சுவலி இந்த வீடியோல என்னோட POV ஆட் பண்ணிருப்பாரு இந்த ஆளு. நான் கஷ்டப்பட்டு அமிச்சிருப்பேன் அதையும் ஆட் பண்ணிருப்பாரு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு மாதிரி எடிட் பண்ணி வச்சிட்டேன் என்னோட POV மட்டும். அந்த ஆள்கிட்ட POV வாங்கிட்டு நான் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் POV ஆடே பண்ணல அழுகவும் தான். அப்புறம் வந்து பாதியில இருந்து சம்மதமே இல்லாத இடத்துல இருந்து இந்த ஆள் POV வரும். இல்ல ஆக்சுவலி இந்த செகண்ட் ஹாஃப்ல என்னோட வீடியோ POV வரும். ஆக்சுவலி இந்த வீடியோ நல்லா இருக்கும். எல்லா வீடியோமே நல்லா இருந்தாலும் இந்த அதுக்கு வீடியோ இன்னொரு காரணமும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா அது என்னன்னா வந்து இந்த ஆள் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பா OBSன்னு சொன்னதுக்கு என்னையா பண்ண ரெக்கார்ட் பண்ணல இல்ல பாதியில அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபுட்டேஜ் பாதிக்கு அப்புறம் தான் இருந்துச்சு. அது வீடியோலயே மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுவும் நீ கேட்ட பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் நல்லா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஆள் கூட ஒரு பண்ண ஒரு நல்ல கேம் சொல்லலாம் கண்டென்ட் வார்னிங். சோ அது நான் வந்து சமையங்களே கொடுக்கலாம். சரி ரொம்ப நேரமா வந்து கஷ்டப்படுறேன். அதனால வந்து செயின் டுகெதர் அந்த வீடியோ வந்து எனக்கு இந்த ஆள் ஒன் ஆஃப் த ஃபேவரட் வீடியோஸ்ல ஒன்னு வந்து செயின் டுகெதர் தான். அதனால வந்து இந்த வீடியோ நாய் பீப்பா கொடுக்கலாம். இல்லனா வந்து செம்மங்கேல கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ ஏன் செயின் டுகெதர்லயே அதுல இருந்து ஒரு கிளிப் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பேன். எனக்கு அந்த வீடியோ நல்லா என்டர்டெயின்மென்ட் மஜாவா இருக்கும். சோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன 8 நிமிஷம் வீடியோ மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி லையர்ஸ் பார்லாம் உங்களுக்கு 8 நிமிஷத்துல புரியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து அதையும் ஆனா அந்த ஆளு கொஞ்சம் அடக்கி இருக்காப்ல. அதுக்குள்ள அந்த 8 நிமிஷத்துல உங்களுக்கு அந்த கேமோட கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் அடக்கி இருப்பாரு. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எல்லாம் கேக்குறானுங்க, என்னப்பா வீடியோ கான்செப்டே புரியல, இருங்க பாய் சொல்ல முடியும். சோ அதனால நல்லா புரிய வச்சனால இந்த வீடியோக்கு நான் நாய் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு வந்து நான் ஒரு ஓகே பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் ஓகே அது கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகேல இருக்கு. ரெண்டு தம்ப்நெயிலயும் ஒரே போட்டோ தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்க ஒரு ஓகே. ஆனா இந்த வீடியோல என்ன நல்லா ஓட்டி வச்சிருப்பாரு. என்ன நல்லா ஓட்டி வச்சிருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆளு சாலா என்னைய அதாவது இந்த டிராகன் வந்து ஒரு சொங்கி போன டிராகனை சைடுல போட்டுட்டு இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாரு அந்த ஆளு. அந்த வீடியோ பாருங்க. இதுல இருக்க எல்லா வீடியோவுமே பாருங்க. போன வருஷத்துக்கு போட்டது நல்லா இருக்கும். சரி இப்ப லாஸ்ட் வீடியோ பாருங்க. நல்லா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் லோவா இருக்கனால அது நல்லா இருக்கும். ஆனா நல்ல வீடியோ தான். இது பாருப்பா. இது அடுத்து நீ தான் ரேட் பண்ணுப்பா. டிவோர் எனக்கு வந்து இப்ப மஜாக்கா இதுல கொடுத்தா ஈக்குவலி பேலன்ஸ்டு வந்துரும். ஆனா வந்து இந்த வீடியோ உண்மையிலேயே என்னன்னா இது கேட்டகரி தான்ப்பா இந்த வீடியோ என்ன கேட்டேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து இல்ல இது வந்து போட்டிருக்கவே தேவையில்லாத ஒரு வீடியோ தான் ஆக்சுவலா சொல்ல போனா. ஏன்னா வந்து இது எடுத்துட்டு இருக்கப்ப பாதியில நான் போயிருவேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேர் மட்டும் ஒரு அது பேர் என்ன மான்டேஜஸ் மாதிரி எடுத்து சும்மா வச்சிருந்தாங்க. ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணுமேன்றதுக்காண்டி போட்ட வீடியோ தான் இது ஆக்சுவலி. ஆமா என்னன்னா கொடுத்த மனம் உடைந்து போயிருவேன் அப்படின்றதுனால என்னன்னா இதுல கொடுக்கலாம். ஃபுல்லா வந்திருந்தா கூட இந்த வீடியோ ஓரளவு தேத்தி இருப்பேன். பட் இருந்தாலும் வர முடியாதனால ஓரளவு என்னோட எடிட்டிங் திறமைகளை வைத்து நம்ம ஃபிக்ஷன் ப்ரோ அதெல்லாம் அவர் வந்திருப்பாரு. ஸோ அன்னைக்கு வந்து உட்காந்து எடுக்கணும்னு உட்கார்ந்தோம். இந்த ஆளு கடைசியில் போயிட்டாரு. ஸோ இந்த வீடியோ போட்டுறோம். ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும்னு போட்டுறோம். இந்த வீடியோ இப்போ பிரைவேட்ல இருக்கா பப்ளிக் இருக்கான்னு தெரியல. இருக்கும் தான் நினைக்கிறேன். பப்ளிக்ல இருக்கும். ஆமா அதனால தான் இந்த இதுல இருக்கு. சரி ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா என்னன்னா இதா ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல். அந்த இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா இதுதான் அந்த டயர் லிஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ நியூ இயர்க்கு வர வேண்டியது. நியூ இயர்க்கு முன்னாடி ஒரு 2024 ரீவைண்ட் மாதிரி வர வேண்டியது. இந்த பாலா போன சோம்பேறி மன்னன் போலி வாசனால இப்பவே சொல்றேன். என்னோட பழைய நேம் தான் வந்து சீனிவாசன். புது நேம் வந்து சீனிவாஸ். என்னோட பழைய செல்ஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அண்டர் ஏஜ் டீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாக்குறேன்.